ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் மக்களே. பட் கோயம்புத்தூர் ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறதில்ல, நடுவில் இன்னொரு இடத்துக்கும் போயிட்டு தான் மக்களே போகும். ஸோ அது எந்த இடம்ன்றதை நம்ம காட்டலாம் மக்களே, வாங்க. ஸோ நம்ம நைட் ட்ரெயின் தான் புக் பண்ணது. ஸோ சென்னையிலேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ டேரெக்டாக கோயம்புத்தூர் போக போகிறதில்ல, பொள்ளாச்சி இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் கோயில் ஒன்று பார்த்தேன் நெட்டில் தான் மக்களே. ஸோ பார்த்ததில் கொஞ்சம் அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம் மக்களே, பொள்ளாச்சி இறங்கிட்டோம். ஸோ பொள்ளாச்சி இறங்கிட்டு அந்த ஜங்ஷன் இதுதான் மக்களே, பொள்ளாச்சி ஜங்ஷன். அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டோம். ஆட்டோ பேசணும்னு நினைக்கிறவங்க பேசுங்க, பட் 350 கேட்பாங்க. பட் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 12 rupees தான். ஸோ அங்கே போயிட்டு மாசாணி அம்மன் கோயில்னு போட்டிங்கன்னா இங்கே இடத்துல இறக்கி விட்ருவாங்க கோயில் வாசல்லே. ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்குள்ளே போனோடனே நிறைய பேர் கையை பிடிச்சி இழுப்பாங்க மக்களே. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே குளிக்கிறதுக்கு எல்லா இடமும் நிறைய இடம் இருக்குது. ஸோ அதான் மக்களே, பார்த்துவாங்க. ஸோ இதுதான் மக்களே கோயில். ஸோ இந்த கோயில் தான் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வேண்டினது கன்ஃபார்ம் நடக்கும்ன்றாங்க. ஸோ மேரேஜ் ஆகிட்டு குழந்தை இல்லாதவங்க கூட இங்கே வந்தால் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வந்தது மக்களே. ஸோ ராகுக்கு இதுக்கு திருக்கோயில், இங்கே விநாயகர் கோயிலை நம்ம கும்பிட்டு உள்ளே போகிறோம் மக்களே. உள்ளே போயிட்டு சாமியாண்ட கிட்டே போனோடனே இந்த ஒரு டிக்கெட் இருக்குது மக்களே, 5 ரூபா. எங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரும் தந்துடுவாங்க. ஸோ நம்ம என்ன விருப்பமோ, மனசில் என்ன விருப்பமோ எழுதலாம் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பஸ் ஏறிட்டு டேரெக்டாக கோயம்புத்தூர் போயாச்சு மக்களே. ஸோ கோயம்புத்தூர் போனோடனே இதுதான் மக்களே, காந்திபுரம் கேட்டோன்னா இங்கே வந்து இறக்கி விடுவாங்க மக்களே. 2 பஸ்ஸு மாறுற மாதிரி இருக்கும் பொள்ளாச்சிலேருந்து. ஸோ இங்கே வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் இங்கே வந்து கூல் தான் மக்களே, நல்ல வயிறு குளிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சோளமும் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட் பஸ் ஏறியாச்சு மக்களே. ப்ரைவேட் பஸ் ஏறினீங்கன்னா ஊரெல்லாம் சுற்ற மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. அது 50 ரூபா டிக்கெட் மக்களே. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தா ரொம்ப உள்ள இருக்குன்னு பார்த்தா ஈஷா கண்ணு முன்னாடியே தெரியுது. என்னடா இது இவ்வளோ கிட்டே தான் ஈஷாவா அவ்வளோதானான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அதை பார்த்தா பின்னாடி பார்த்தா ஒரு மார்க்கெட்டே இருக்குது மக்களே. ஸோ உள்ளே போய் ஜாலியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சும்மா நம்ம சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி சாமி படங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பைக்கில் வரவங்களுக்கு பைக் பார்க்கிங் தனியாக இருக்குது, உள்ளேயே கார் வரவங்களுக்கு கார் பார்க்கிங்கும் தனியாக இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பசிச்சது மக்களே. பஸ்ஸில் ஆட்டி வந்தது செம பசி. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு மிக்சட் ரைஸு, எல்லாம் பியூர் வெஜிடேரியன் தான், உள்ள நான்வெஜ்லாம் இருக்காது மக்களே. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வெளியே வந்து பார்த்தா மாட்டு வண்டி. ஏன்னா அது பேட்டரி வண்டிலாம் பார்த்துட்டு திரும்பி அந்த மாட்டு வண்டி பார்க்குறது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கேயாவது மாடுகளை அழிக்காமல் அப்படியே கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. ஸோ அதுதான் மக்களே, மாட்டு வண்டியில் போகிறதுனா 10 ரூபா டிக்கெட்டு. ஸோ அது வாங்கிட்டு சும்மா ஸ்லோவாகவே ரசிச்சுட்டு போகலான்றதுக்காக மாட்டு வண்டியில் ஏறினோம் மக்களே. ஸோ ஏறினதுக்கப்புறம் அதை பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தது. ஸோ இது மாட்டு வண்டியில் போகிறது நடந்தே போகலான்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஏன் மாட்டு வண்டியில் போனன்றதை இப்போ அப்படியே பாருங்க, உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் கார் பார்க்கிங் மக்களே. நம்ம காரில் வரவங்க நிறைய பேர் இங்கேயே பார்க் பண்ணலாம், இல்லை வெளியே பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடந்து வர டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே, எல்லா விதமான செடிகளும் இங்கே இருக்கும். அதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரூபா. ஸோ நம்ம வீட்டில் போய் தாராளமாக இதை வளர்க்கலாம் மக்களே. ஸோ நம்ம நேச்சர்ஸு கொஞ்சம் நல்லா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லாயிருக்கும். பட் வெளியே வாங்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இது ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் இந்த மவுண்டன் வியூ, இந்த மாட்டு வண்டியில் போகிறதுனால தான் இந்த மவுண்டன் வியூ பொறுமையாக வீடியோவே எடுக்க முடியுது மக்களே. நடந்து போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் கன்ஃபார்ம் முடிஞ்சிருக்காது. ஸோ இது நார்மலாகவே நம்ம இந்த வியூஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா சிவனாண்ட கிட்ட வருது. பட் நம்ம ட்ராவலிங் அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நடந்து வரதை விட மாட்டு வண்டியில் வர்றது கொஞ்சம் சீக்கிரம்னா எப்படி ஒரு 10 minutes வரைக்கும் நடந்து வரலாம். வண்டியிலனா ஒரு 15 minutes ஆகும் மக்களே. ஸோ இதை முடிச்சுட்டு இதுதான் மக்களே, நைட் ஷோக்காக தான் வெயிட் பண்ணோம். நடக்காதான்னு பார்த்தோம். நீங்கள் அதை பாருங்க மக்களே, செமையாக இருக்குது மக்களே. இந்த நைட் ஷோ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சிவனோட அந்த நைட் ஷோ. பட் நடக்காதுன்ற ஒரு தாட்டில் இருந்தோம். பட் கன்ஃபார்ம் நடந்துச்சு மக்களே. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருந்ததுனால, மழை பெஞ்சிருந்தால் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வந்தவங்க மோசமாகக்கூடாதுன்றதுக்காக மன நிம்மதியாக மக்களே அந்த ஷோ அப்படியே ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன். அப்படியே பாருங்க மக்களே, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா, ஈஷா போனீங்கன்னா இதை மட்டும் மிஸ் பண்ணிடாது. இந்த லைட்னிங் ஷோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே இந்த மசாஜ் சார் தான் மக்களே பார்த்தது.
ஸோ மசாஜ் சேர் பார்த்தோன்னே இப்போ உட்காந்துட்ட மக்களே. 50 ரூபான்னாங்க 5 நிமிஷத்துக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு ஹாப்பி மக்களே. ஸோ உள்ள நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. ஸோ எல்லாம் முடிச்சு மசாஜ் சேர் முடிச்சுட்டு ட்ரெயின் வந்து ஏறியாச்சு மக்களே. ஸோ ஏறினதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊருக்கு வரும்போது தான் மக்களே மனசில் ஒரு பரவசமே வருது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மெட்ரோ வழியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பி நம்ம வந்தாச்சு மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகலாம், உங்களுக்கு எந்தாவது ஒரு இடம் ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அந்த இடத்துக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போய் நான் ரிவ்யூ கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.